இந்த வாட்டி வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேயோட சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்க்கு தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிச்சம் எல்லாருமே ஒரு பிளாக் ஃப்ரைடே சேலுன்னு போட்டாங்கன்னா கடைக்கு போவாங்க, பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இன்னைக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு வாரத்துலையோ நாளைக்கோ நாளை கழிச்சோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வந்துடணும்னு சொல்லலை. இவங்க கொடுத்த டைமிங் தான் அவங்களுக்கான சக்ஸஸே. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1800 பொருளை நான் 800 நான் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? நீ அதை 3 மாதத்துக்கு எப்போ வேணாலும் வந்து நீ அந்த டோக்கனை வாங்கிக்கலான்னா யாராக இருந்தாலுமே போகக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் போக தூண்டும். குறைஞ்சபட்சம் பல லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கு. பல லட்சம் டிக்கெட் அந்த ஃபண்ட் அங்கே ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த ஃபண்டிங்கான ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கனாலும் அது அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ தான். 3 மாதத்துக்கு கொடுங்க. ஸ்கேம் என்ன? நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு 30% ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேல அப்ளிகபிளாக இருக்கும். மிச்சம் 70% வந்து புது ஸ்டாக்ஸ் இறக்கி வச்சுருப்பாங்க. உள்ளே போன நம்மளை வந்து ஒரு ஆஃபர்டு ப்ராடக்ட்டும் அன்ஆஃபர்டு நியூ ஸ்டாக்கும் வாங்குறதுக்கு நம்மளை தூண்டுற அளவுக்கு இருக்கும்.